நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா. எங்களுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்த தேவனே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். ரே பரபலதர பரபரக பரபலதர. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஆமென். எங்களுக்காக இந்த பூமியில மனுஷனா பிறந்து வந்த உம்மை உயர்த்துகிறோம். ரே பரபரபலதர பரஷபரபரக பரபலபரபர. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ரிவலதர ஷபரக பரபலதர பரபரபர. புகழ் பாடிட பிறந்தார். புவி மாடிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தான் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தான் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தான் தாழ்மை அறித்தான் ஆதியாய் வளர்ந்தான். மேன்மை வெறுத்தான் தாழ்மை தரித்தான் ஆதியாய் வளர்ந்தான். ஆதியாய் வளர்ந்தான். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மாடிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மாடிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடர் பாசம் அடைந்தவரே. மனக்காணிதுல
பிறந்தார். வானவர் புவி மானிடர் நன்றிய பரபரபரபரஷி பரபர குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போர். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போ அவர் பாதையில் நடப்போ பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமது இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமது இதை எங்கும் சாற்றிடுவோம். கொடிப்பும் தேவராஜமல்ல அரணாவியில் மகிழ்வோம். நல்ல ஆவியில நிறைஞ்சு ஆவியில் ஜெபிப்போம். ஆவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். நன்றிய பாறை பிரபரபரதரபர சிவரபரகபரபரதரபரப ஊல பரதரபர சிவரபரபரபரபர ஆதிவராரோ இந்த அவனியர் மானிடமே ஆனடை கொடிதை மோனமை உதித்தையும் அற்புத பாடகனா. ஆனடை கொடிதை மோனமை உதித்தையும் அற்புத பாடகனா. தித்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ வெக்கமே உலகில் நீக்கிடும் தேவியவின் ஒளியோ மெத்தவே உலகில் நீக்கிடும் அதிசயம் தேவிய மேசியா இவதானோ நம்மை மீட்டிடும் நரகோனோ ஆசை மனிதருக்காய் மறித்திடும் மதியான் கொல்ல மனசாரோ. ஆசை மனிதருக்காய் மறித்திடும் மதி மனசானோ பாருருவாகும் முன்னே இருந்த பரம்பொருள் தானி வரோ. நீருடன் புவிவான் அவை பொருள் யாவையும் சிருஷ்டித்தமாவலரோ. சீருடன் புவிவான் அவை பொருள் யாவையும் சமாபலரோ. நன்றியப்பா பட்டத்து துறை மகனோ நம்மை பண்புடன் ஆள்பவனோ. கட்டளை மீறிடும் யாவரும் மன்னிப்பு காட்டிடும் நாயகனோ. கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் நாயகனோ. ஜீவனின் அப்பமுதாம் நாகம் தீர்த்திடும் பானமதாம். ஆவலை ஏழைகள் அடங்கிடும் அடைக்கலமானவர் இவர்தானோ. ஏழைகள் அடைந்திடும் அடைக்கலமானவர் இவர்தானோ. ஆமே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ரமண மன 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 மன.
வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே பாடும் ஹல்லேலூயா. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வ வல்லவன், பருவத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவன், தாழ்மையுள்ள தாய்மொழி தலை சாய்க்கலானா, தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. தொட்டிலே மகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இன்று மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இன்று மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தெய்வமை சிங்க Regana Shikare Andara Gandarama. Dekana Mariandura Shika Barangur Bandar Yandarama. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் பிறந்தவரை போற்றி துதி. வெத்தலையில் பிறந்தவரை மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ. இங்கு ஆட்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், ஆட்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை அன்றிய பாறை பலதரவாய் அன்புவித்த எம்பெருமானை, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை துதி மனமே. ஹல்லேலூயா. நன்றிய பாலே பரபலதர ஷபரபர கபரபலதர. ஹல்லேலூயா. நன்றிய பாலே பலதர ஷபரபர பலபல.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. நன்றியப்பா அல்லேலூயா. நன்றியப்பா அப்படியே நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. கடந்த வாரம் முழுவதும் நம்மை நடத்தி வந்த தேவனை துதிப்போம். அந்த புதிய வாரத்துல அவருடைய மகிமையை நினைச்சு துதிப்போம். அவர் நமக்காக இந்த பூமிக்கு தேவாதி தேவன் மனுரு எடுத்து இறங்கி வந்தார். அன்பின் வெளிப்பாடாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமியிலே மனிதனாய் அனுப்பி இவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அந்த அன்பு கூர்ந்த தேவனை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஹல்லேலூயா நினைவோடு அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றியப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Love you, Daddy. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Love you, Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றியப்பா. புதன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்கிற தேவனே, ஆமென். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழ செய்தி, சிறகுகளின் நிழலில் தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றியப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். நன்றியப்பா. ஹல்லேலூயா. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாடி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாடி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஷபரக பரபல தரபர தரப உர பரபர பரக பரி பல தரபர ஷபரக பல தரப. நல்ல வாய் திறந்து ரேப்ரக பரபல தரபரக பல பரபல உல பரபல தரபரக பரி பல தரபரக ப. ஆமென். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஆமென். இந்த நாள்ல கர்த்தர் உங்க வீடுகளுக்குள்ள அவருடைய ஜீவ வெளிச்சம் வந்திருக்கிற. ஹல்லேலூயா. இருள் நீக்கும் வெளிச்சமாய் அவர் நம்முடைய உள்ளத்துல இல்லத்துல அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
Hallelujah. Hallelujah. என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். நல்ல சத்தமாய் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். ஆமென், ஆமென். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து, ஆமென், நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் இந்த பூமியிலே ஒரு ஏழையாய் தரித்திரராய் பிறந்தார். ஹல்லேலூயா. நம்மை ஐஸ்வர்யவானாக்குவதற்கு. ஹல்லேலூயா. என் தேவன் நம்முடைய மகிமையின் செல்வத்தினார், என் தேவன் நம்முடைய மகிமையின் செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, குறையில்லையே. ஆமென், குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. உனக்கும் எனக்கும் ஒரு குறைவில்லை. அவர் உன் ஆத்துமாவை தேற்றுகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் உன்னை நீதியின் பாதையிலே மாத்திரம் நடத்துகின்றார். அவர் சகல நேர்மையான வழியிலும் செவ்வியான வழியிலே மாத்திரம் அவரை நடத்துகின்றார். கர்த்தர் மத்தியில் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தமனே. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புதிய நாளும் புதிய காலை வேளையில புதிய கிருபைகளை புதிய பலன புதிய அபிஷேகம் கொடுக்கின்றார். அவர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பர். நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நான் குறைபட்டு போக மாட்டேன், நான் நிறைவாய் மாறுவேன், நான் பெருகுவேன், நான் உயருவேன். என்னை பலப்படுத்தினால் நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். 2025 செய்ய முடியாத காரியங்கள் 2026 செய்து முடிப்பேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர்.
அவருடைய தயவினால் நாம் இதோ இருளை கடந்து வந்தோம். ஹல்லேலூயா. ஓ அவருடைய தயவினால் மதிலையும் தாண்டுவோம். ஹல்லேலூயா. அவருடைய தயவினால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய தயவினால் ஓ நாம் மலைகளை மிதிப்போம். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் நீர் வாழ்க. உங்க ராஜ்யம் வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. கூறி நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே. ஐயப்பா கூறி நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஆமென். ஐயா வாழ்க. நன்றி அப்பா. வாழ்க ஓ நாமம் வாழ்க. தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்பவரே தினம் உமக்கே மகிமை. மகிமை தேடி நான் தேடி போகவில்லை, அவர் தேடி வந்தார். தினம் உமக்கே நம்மை தேடி வந்து ஓ தம் நன்றால் நம்மை கழுவி நம்மை புது சிஷ்யாய் மாற்றி அவருடைய கிருபை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அவருடைய மகிமையை கொடுத்து ஓ நம்மை அளவுள்ள பிள்ளைகளாக நீதிமான்களாக எடுத்து சேர்க்க பண்ணினாரே. நன்றி. என்னை மீட்டு எடுத்தீரே. நன்றி ராஜா. என்ன தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை. என்ன தேடி வந்தாரையா, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாள், தந்தை உன்னை வெறுத்தாள், அவர் உன்னை வெறுக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தால் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. என் தாயினை மறக்கலாம், என் தந்தையினை வெறுக்கலாம், ஆனால் என்னை அழைத்த கர்த்தர் மாறாதவர். என் உற்றாருனை மறக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், எல்லாம் இருந்தால் வருவார்கள். எதுவுமே என்றால் எளிமையிலே அவர் தேடி வருவார். ஏழையை தேடி வந்தவர், ஏழையாக பிறந்தவர். நாம் ஐஸ்வர்யவான்களாக வாழ அவர் தன்னை தான் தரித்திரராக மாற்றினார். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் மாடுகள் கட்டுகின்ற அந்த ஏழை குடித்து மாடுகளுடைய ஒரு இடத்திலே, மாடுகளுக்கு தங்குமிடத்திலே, மனுஷ தங்குமிடம் அல்ல, மாடு தங்குமிடத்திலே ஒரு மகனாக ஏழை கோலமாக எனக்காய் வந்தாரே. நன்றி. அவர் என்னை ஐஸ்வர்யனை மாற்ற நான் செலுத்திருக்க அப்பா எனக்காக தத்துற ஆனீரே. நன்றி.
கேட்கவில்லை. உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்திரிய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. கைவெட்டி என்றானே இயேசுவே, என்றானே இயேசுவே, என்றானே இயேசுவே, என்றானே இயேசுவே. ஹalleluya. தியந்தர பரகந்துரந்தரபல் ஷலமரகந்தரபல். ஹalleluya. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டான். கரம் பிடித்து நடத்திடுவான், மலை மேல் நிறுத்திடுவான். கரம் பிடித்து நடத்திடுவான், மலை மேல் நிறுத்திடுவான். என்னே இயேசுவே, என்றானே இயேசுவே. நன்றியப்பா. என்றானே இயேசுவே, என்றானே இயேசுவே. Hallelujah. நிரப்புங்க நிரப்புங்க அப்பா. அந்த அப்பா உங்க பிறப்பின் பண்டிகை சந்தோஷத்தால சமாதானத்தால இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். நற்செய்தி உங்களுக்கு வார்த்தையின்படி ராஜா எல்லா ஜனங்களும் தகப்பனை சந்தோஷத்தை கொண்டாட சமாதானம் இறங்கட்டும். உங்க பிறப்பின் சந்தோஷம் நிரப்பட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு உள்ளங்களையும், ஒவ்வொரு இல்லங்களையும் சந்தோஷத்தை பிரசன்ன நிரப்பட்டும். சந்தோஷம் அதிகாயம் பாயட்டும். சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். என் பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதான். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ராஜா. Yes, yes, hallelujah. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. வெளியேற பெற்ற பொக்கிஷமாக அழிந்து போகிற இந்த மண்பானத்துல அழியாமை நம்பிக்கையாக, நித்தியத்தின் நம்பிக்கையாக, என்றும் என்றும் மாறாமல் இருக்க நம்பிக்கையாக கிறிஸ்துவானவர் நமக்குள் வந்து பிறந்தார். இந்த அந்த மகிமை இந்த மண்பானை பெற்றிருக்கின்றோம். எத்தனை மகிமை! ஓ விலையேற பெற்ற அந்த இயேசுவின் பொக்கிஷத்தை பெற்றோமே, நன்றி ஆவியானவரே. ஓ நிரப்புங்கப்பா, உங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தால், உங்க ரட்சணத்தால் நிரப்புங்க. அன்று அந்நாள் அப்பா ஆலயத்துல உங்களை பாட்டு கழிவுனாங்கப்பா. தேவரீர் உங்க ஜனத்துக்காக நீங்க உண்டு பண்ண ரட்சத்தை என் கண்கள் கண்டது. நான் கண்டோம் அப்பா, உண்மை கண்டோம் அப்பா. காண கண்கள் காணட்டும், கேட்கட்டும்.
இயேசுவே என்று முழங்கட்டும். ரட்சிப்பு சந்தோஷம் இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைங்களும் இறங்கட்டும். நிரப்புங்க வல்லமை, நிரப்புங்க ராஜா, உங்க பிறப்பின் நன்மையினால் நிரப்புங்க. வல்லமையினால் உங்க வல்லமையினால் நிரப்புங்க ராஜா, நிரப்புங்கப்பா. தேவை சந்திங்கப்பா, எல்லா தேவை சந்திங்க ராஜா. பொல்லாத ஆசீர்வதிங்க. ஒரு பிள்ளைங்க கூட அப்பா உங்க பிறப்ப கொண்டாட வேண்டும். அந்த மேய்ப்பர்கள் கொண்டாடினார்கள், அந்த தூதர்கள் கொண்டாடினார்கள். இதோ உன்னதத்திலுள்ள தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம், மனுஷன் பிரியம் என்று வாழ்த்தாங்க. அப்படிப்பட்ட சந்தோஷம் இறங்கட்டும். தூதர் மத்தியில சந்தோஷம், மனுஷன் மத்தியில சந்தோஷம். உங்க பிறப்பிடித்தாப்பா அநேக சந்தோஷம் அடையாப்பா. ஒவ்வொரு நிரப்புங்கப்பா, எல்லா வீட்டிலையும் சந்தோஷம் பாய்ந்து செல்லட்டும். நிரப்புங்க ஆவியானவரே. உலகம் தராத அந்த சந்தோஷத்தை, உலகமே கொடுக்க முடியாத அந்த சமாதானத்தை நிரப்புங்க ராஜா, நிரப்புங்கப்பா. எல்லா தலைகள் மாறட்டும். ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. வலிமையா இடைக்கட்டு கட்டுங்க. யானார் எந்தோரோ ஷலபரகந்தரகந்தரபல் எதனாமரகந்துரந்தரபா ஓர் எந்தரபா. நீ பெரியவர் ராஜா, நீ பெரியவர், எவனாலும் பெரியவரே. எங்களோடு இருக்கீங்க, நன்றி ராஜா. சாலமோனிலும் பெரியவரே, எங்களோடு இருக்கின்ற தேவாலயத்து நீதான் பெரியவர் ராஜா. கைகள்ல கட்டப்பட்ட ஆலயங்கள் வாசம் பண்ணார். நம்முடைய இருதயமாக ஆலயங்கள் வாசம் பண்ணவே நன்றி அப்பா. ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ராஜா. பிறப்பின் அப்பா உண்மையான விசுவாச நம்பிக்கை உண்மையோடு கொண்டாடப்பா. வீணான காரியங்களை செஞ்ச மனதை செலுத்தாமல் அப்பா, குடிவெறியில கல்யாணத்திலே செலுத்தாமல் தகப்பனே, உண்மையாக அப்பா ஏழு ஏழையோடு கொண்டாட ராஜா. உண்மையான நம்பிக்கையோடு, உண்மையான விசுவாசோடு நீர் பிறந்த நோக்கத்தின் அப்பா அந்த மேன்மை உணர்ந்து கொண்டாட அப்பா. பிறருக்கு உதவ, பிறருக்கு வாழ, பிறருக்காக வாழ, பிறருக்காக ஒளி வீச அப்பா. அந்த சந்தோஷத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள அப்பா ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ராஜா. இந்த கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சினால் நிரப்புங்க தகப்பனே. தூர ஆந்திர பிள்ளைங்க எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் கிடைக்கட்டும் தகப்பனே. எல்லோருக்கும் தேவைகளை சந்திக்க அப்பா நீங்க உதவி செய்யுங்க ராஜா. ஓ எங்களை ஐஸ்வர்யமா மாற்ற அப்பா எங்களுக்காக தத்துறானீரே. நிமக்காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் நன்றி இயேசுவே. நல்ல உள்ள தாளத்திலிருந்து அப்பாவை துதிங்க, 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 துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பலி சொல்லுவோம். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்போம். நன்றிய பரை பரதர ஷபர பரக பர பரதரபா. நல்ல வாய் திறந்த அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரே பிரக பர பரதர பரக பர பரி பரதரபா. ஓரா ஃப்ரபர ஷபர கபரி பரதுர பரக பரி பரதுர பரக. நன்றிய பாரே பிரக பர பரதரபா. ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியினால் நிரப்புங்க, நிரப்புங்க. உங்க வெளிச்சத்தினால் நிரப்புங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே வெளிச்சத்தினால் நடத்துங்க, நிரப்புங்க, 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 நிரப்புங்க. ஒவ்வொரு மேலும் உங்க பிரகாசிக்கிற ஒளிய அனுப்புங்கப்பா. ஒவ்வொரு உள்ளத்திலையும் இல்லத்திலையும் இந்த நாள்ல அனுப்புங்கப்பா. ஒளியா இறங்கி வாங்க. கேளுங்கப்பா, ஒளியாய் எங்களுக்குள்ள இறங்கி வாங்க. ரேப்ராக எல்லா இருளின் அதிகாரங்கள் வெளியேறட்டும். ஒவ்வொரு எல்லையில இருக்கிற எந்தெந்த வீடுகளுக்குள்ள இருள் இருக்கோ, எந்தெந்த காரியம் இருளா இருக்கிறதோ அந்தந்த காரியத்தில் இப்போது உம்முடைய வெளிச்சம் ஜீவ ஒளி பிரவேசிக்கட்டும். எல்லா இருளின் கிரியைகள் எரியட்டும், இருளின் கிரியைகள் எரியட்டும். எல்லா மாதிரிய கிரியைகள் எரியட்டும். எல்லா மரண இருளின் கிரியைகள்லாம் எரியட்டும். ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும். ஒரு வெளிச்சம் சொல்லுங்க, வெளிச்சம். ஹல்லேலூயா. பிரபரக பரஃபல பரி பரதர பரக பர பரதர பரக பலப.
Lufroka farabali baratara baraka balabari balatara kabari balatara. நன்றிய பரே பிரபரபர பலபரி பலபரிமா இமானுவே தேவன் நம்மோடு. இமானுவே தேவன் நம்மோடு. நன்றியப்பா. ஹல்லேலூயா. பிரபர பலதர ஷபர பலபா. ஹல்லேலூயா. பிரபர கபர பலதர பரபரி பலதர பரி பலதர கபர பரதர. நன்றியப்பா. ரே பிரபர கபர பலபரி பலதர பர கபர பரி பலதர. Glory, glory, glory. வீற்றிருந்தவரே ரபரபரபரபரதர ஷதரபரகபலபரிபா. நல்ல நல்ல ஆவில நிறைஞ்சு ரேப்ரக ஃபலபரி பலதர பரக ஃபலபலபரிபா. ரூஃப்ரு ஷப்ரக ஃபலமகதர பரதுர பரக பலபரி பலதரபா. நன்றியப்பா. கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை தீமையிலிருந்து ரட்சிப்பார், விலக்கி காத்து கொள்வார். எல்லா தீமைக்கும் கண்ணிக்கும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கர்த்தர் விலக்கி பாதுகாப்பார். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ரேப்ராகா ஃபலபரி பலபரகா பலபரி பலபா. ஹல்லேலூயா. பொன்னான நேரம், என் பனி தூவும் நேரம், தொழுவத்தில் வந்துதித்தார் இயேசு பாலன். சுலமா. பொன்னான நேரம், வெண்பனி தூவும் நேரம், தொழுவத்தில் வந்துதித்தார் இயேசு பாலன். நன்றியப்பா. எங்களுக்காக மாட்டு தொழுவத்துல ஏழை தச்சனுடைய குமாரனா இந்த பூமிக்கு இறங்கி வந்தீரே. நன்றியப்பா. எங்களை உம்முடைய பிள்ளையாக மாற்ற நீர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தீரே. வாசிக்கலாம் அப்படி. ஹல்லேலூயா. யோவான் 1:12-13. ரேப்ராகா ஃபரபலதர பரகா பலபரி பலதரதன. ஓரா ஃப்ரபரபல. ஆமென். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அத்தனை பேரும் ஹல்லேலூயா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை யார் யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாம் அவருடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்துட்டார். இன்னைக்கு வேதம் சொல்கிற அந்த அதிகாரத்துல போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவர் யூதனாக பிறந்தார். இந்த பூமியில வரும்போது அவர் யூத குடும்பத்துல வந்தார். ஆனா அந்த யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. ஹல்லேலூயா. அதனால அவருக்கு ஹல்லேலூயா அவர்கள் பிள்ளையாக மாற முடியவில்லை. ஆனா இன்னைக்கு நம் புறஜாதியா இருந்தோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், வாக்குத்தத்தத்துக்கு அந்நியரா இருந்தோம். ஆனா நம்ம முற்பிதாக்கள் அவரை ஏற்றுக்கொண்டபடி, அவருடைய கிருபையா ஏற்றுக்கொண்டபடியா இன்னைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளை. ஆமென். அவருடைய பிள்ளை. இன்னைக்கு யார் அவரை ஏற்றுக்கொண்டாலும், ஹல்லேலூயா, யார் இன்னைக்கு ஏசப்பான்னு கூப்பிட்டாலும் இன்னைக்கு அவர் பிள்ளைகளாக அதிகாரத்தை கொடுத்துட்டார். ஆமென். உலகம் அவரை அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அதிகாரத்துல போட்டு உலகம் அவரை அறியவில்லை, நாம் அவரை அறிந்திருக்கு. உலகம் அறியல. ஏசப்பாவை இன்னைக்கு அறியாதபடினாலதான் தூசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழால பேசியிருக்காங்க. அத Facebookல போட்டிருக்காங்க. ஆனா அதை எதிர்த்து அவருக்கு விரோதமா நிறைய பேர் கமெண்ட்ல ஒருத்தன் கூட நல்லது போடல. எல்லாவனும் ஏத்தி ஏசுறான். ஏன்னா அவன் அறியல. ஹல்லேலூயா. கடவுளை அறியல, தேவகுமாரனை அறியல. எனவே அவனுக்கு அது தூரமா இருக்கு, அது ஒரு பைத்தியமா தோணுது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவ நம்ம அறிஞ்ச நாமலாம் மேன்மை பாராட்டலாம். நான் அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அவருடைய உரிமை சொத்து நாங்க. ஹல்லேலூயா. அவருடைய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நாம் பாத்திரவான்கள். நாம் அவருடைய பிள்ளையா மாறிட்ட. 13வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் அடுத்த வசனம் அவர்கள் இரத்தத்தினாலாவது அவர் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர். நம்ம எப்படி பிறந்திருக்கிறோம்? தேவனாலே பிறந்திருக்கோம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர்கள் மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறக்கல. ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி கன்னி வயித்துல தேவன் எப்படி பிறந்தார்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் போது ஒரு கன்னி வயித்துல பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிற லூக்கா அதிகாரத்துல போட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் ஹல்லேலூயா நிழலிடம் ஹல்லேலூயா உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் எனப்படும். ஹல்லேலூயா, ஆமென். அவர் எப்படி பிறந்தார்? பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியாளுடைய வயிற்றிலே குமாரனை உருவானது போல இன்னைக்கு நம்ம எப்படி ஆவியினால் பிறந்திருக்கிறோம். ஆமென். மாம்சத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. முதலாவது நாம் மாம்சத்திலே பிறந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் மறுபடி பிறந்தோமோ, என்னைக்கு நமக்குள்ள ஆவியானவர் வந்தாரோ, நமக்குள்ள அபிஷேகம் வந்துச்சோ, நாம் ஆவியினால் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். இன்னைக்கு நம்ம ஆவியில பிறந்திருக்கிறோம். நம்ம அப்பா யாரு? ஜீசஸ். சொல்லுங்க, சொல்லுங்க, ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்ம பேருக்கு பின்னாடி இப்போ நம்ம அப்பா பேரல்ல, அந்த மாம்ச அப்பா பேரெல்லாம் அவர் தூக்கிட்டார். ஹல்லேலூயா. நம்ம பேர் பின்னாடி இப்போ ஜீசஸ். ஒவ்வொருவரும் சொல்லுங்க உங்க பேரை சொல்லி. ஜீசஸ், அனு ஜீசஸ், ஹல்லேலூயா. ரஞ்சன் ஜீசஸ், ஜிம்மி ஜீசஸ். சொல்லுங்க உங்க பேரெல்லாம் சொல்லுங்க. ரேப்ராக். ஹல்லேலூயா, glory Jesus. ஹல்லேலூயா. நம்ம அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆவியினால் பிறந்துட்டோம். ஆமென். இப்போ நமக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ யாருடைய டிஎன்ஏ? இயேசுவுடைய டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏல வியாதி இல்ல, மரணம் இல்ல, தரித்திரம் இல்ல. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஓர பிரபர தரஷ பிரபர பர 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 பர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம். ஆவியினால் பிறந்திருக்கிறோம். இன்னைக்கு அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். இன்னைக்கு அவரை நாம் ஏற்றுக்கொண்டபடியால் கிருபையாய் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது பெரிய கிருபை. ஆமென். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஏற்றுக்கொள்ளல அவரை. சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல, சொந்த குடும்பம் ஏற்றுக்கொள்ளல. முதல்ல ஆண்டவர் இந்த பூமியில வந்திருக்கும் போது ஒரு நாள் ஏசப்பாவை பார்க்கறதுக்கு வர்றாங்க. அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் வராங்க. அப்போ எல்லாரும் ஏசப்பாட சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய தாயும் உடைய சகோதரர்களும் உம்மை பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, சீசர்களுக்கு நேரையா கையை நீட்டி சொல்றாரு, என் தாய் யார், என் சகோதரன் யார்? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரனுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. தாய் சகோதரர் கூட முதல்ல அவர் ஏற்றுக்கொள்ளல. ஏதோ ஒரு மனுஷனாதான் பார்த்தாங்க. ஒரு கடவுளா ஏற்றுக்கொள்ளல முதல்ல. அதுக்கு பிறகுதான் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. கடைசியில தான் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா இன்னைக்கு நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம். அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையா இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தால பிள்ளையா இருக்கிறோம். ரத்தத்தால பிள்ளையா இருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அந்த கிருபையை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கிறோம். இப்ப நம்ம மாம்சம் கிடையாது, ஆவி. ஹல்லேலூயா. ஆதாம் மூலமாய் பிறந்த எல்லாரும் எப்படின்னா மாம்சத்தில் பிறந்தவர். ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியினால் பிறந்த நாம் எல்லாரும் ஆவிகள். ஹல்லேலூயா. ஆவிகளின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆவியான தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். பிந்தின ஆதாம் யாரு? உயிர்ப்பிக்கும் ஆவியானவர். இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த குழந்தையை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் ஒரு குமாரனை பெறுவாள். அது எப்படி இருக்குமா? பரிசுத்தமா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த வசனம் தெரிஞ்சா சொல்லலாம். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்து, ஹல்லேலூயா, அந்த வித்து பரிசுத்தம் உள்ளதுன்னு போட்டிருக்கா. இன்னைக்கு நம்மள எப்படி இருக்கிறோம்னா பரிசுத்தம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கிறிஸ்து எப்படி பரிசுத்தமா இந்த பூமியில ஆவி உன்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உன்மேல்
நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்ன உன்னிடத்தில் பிறக்கும் என்னது பரிசுத்தம் உள்ளது. சொல்லுங்க ஹalleluya. அது என்னது? தேவனுடைய குமாரன். ஹalleluya. இப்ப நம்ம ஆவியில பிறந்துட்டோமா? அப்ப நம்ம யாரு? பரிசுத்தன். ஹalleluya. நாம் பரிசுத்தமாக்கிட்டார் நம்மள. ஹalleluya. தாவீது சொல்றான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஏன்னா மாம்சத்துல பிறக்கும் போது பாவ ஆதாமுடைய அந்த வித்து அவனுக்குள்ள வரும். ஹalleluya. ஆனா நாம் மறுபடியும் பிறக்கும் போது தேவனுடைய வித்து ஹalleluya நமக்குள்ள தரித்திருக்கிறது. எனவே நாம் பரிசுத்தவான். ஹalleluya. நாம் அவருடைய பிள்ளைகள். ஆமென். நாம் தேவனால் பிறந்தவர்கள். சில காரியத்தை பார்க்கலாம். தேவனால் பிறந்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கங்கிற சில வார்த்தையை நாம் தியானித்து முடிக்கலாம். ஹalleluya. முதலாவது வாசிக்கலாம். 1 யோவான், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஹalleluya. அந்த வசனத்தை எடுக்கலாம். 1 யோவான் 4:7 பிரியமானவர்களே, ஒருவருக்கொருவர் அன்பாயிருக்க கடவும். ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கின்றான். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஆமென். தேவனால் பிறந்தவன் எவனும் எப்படி இருக்கிறான்? அன்புள்ளவனா இருக்கிறான். தேவனால் பிறந்தவன் எப்படி இருக்கிறானா? அன்பா இருக்கிறான். ஹalleluya. அவர் அன்பா இருக்கிற போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பா இருங்கள். ஹalleluya. அன்பானது நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. ஹalleluya. எனவே தேவனால் பிறந்த நமக்குள்ள என்ன ஊற்றப்பட்டிருக்கு? கிறிஸ்துவின் அன்பு. ஹalleluya. நாம் இன்னைக்கு அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரத்தோட ஜெபிக்கிறோம். எதற்காக ஜெபிக்கிறோம்? ஒரு கூட்டம் என்ன சொல்லுது? அவங்க ஒரு பைத்தியக்காரன் ஜெபிச்சிட்டு இருக்க. ஆனா நமக்குள்ள ஆமென், நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறதுனால நமக்குள்ள ஆண்டவர் அந்த ஆத்தும பாரத்தை ஊத்திட்டார். நமக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்கு. எனவேதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. உள்ள இருந்து நெருக்கிக்கிட்டே இருக்கு. ஒரு வியாதி உள்ள ஒருத்தனை பார்த்த உடனே நமக்குள்ள அந்த மனதுருக்கம் வருது. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணுங்கிற ஒரு பாரம் வருது. ஹalleluya. ஏன்னா அவருடைய அன்பு. ஹalleluya. தேவனால் பிறந்தவனுக்கு முதல் அடையாளம் என்னன்னா அவனுக்குள்ள தேவ அன்பு. ஹalleluya. தேவ அன்பு. இன்னைக்கு உலக மனுஷன் இன்னைக்கு துணிகரமா பாவம் செய்யறான். சின்ன பிள்ளைங்களை ரேப் பண்றான். அவனுக்குள்ள பிசாசு ஊற்றப்பட்டிருக்கு. ஹalleluya. அவன் பிசாசினால் பிறந்தவன் என்று வேதம் சொல்லுது. பிசாசானவன் ஆதி முதல் என்ன பண்றானா? அவன் பாவம் செய்கிறான். ஹalleluya. எனவே பிசாசின் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, மிருக ஜீவனை பார்த்தா அவங்க கள்ளத்துக்கு அடிக்கிறான், அடிச்சு கொள்றான். இன்னைக்கு அப்படிப்பட்ட கொடுமையான காரியங்களை தேசத்துல பாக்குறோம். நல்லோர்களை பகைக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்குள்ள பிசாசு விதைக்கப்பட்டிருக்கு. ஹalleluya. எனவே அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறான். ஆமென். தேவனால் பிறந்த நமக்குள்ள அவருடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. ஹalleluya. அவருடைய அன்பு ஊற்றப்பட. அடுத்த வாசிக்கலாம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் இயேசுவை விசுவாசிக்கிற எவன், அதுல பார்த்தோம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளை. இந்த வசனத்துல போட்டிருக்கு அவரை விசுவாசிக்கிறவர். அவரை கிறிஸ்து என்று. ஹalleluya. அவர் தேவன் என்று விசுவாசிக்கிற எவனுமே தேவனால் பிறந்தவர்கள். வாசிக்கலாம். அடுத்து தொடர்ந்து, பிறப்பித்தவனிடத்திலே அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். ஹalleluya. பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறக்கப்பட்டவனிடத்திலே அன்பு கூறுகிறான். ஹalleluya. என்ற புதிய வாசிக்கலாம். தொடர்ந்து, நாம் தேவனிடத்திலே அன்பு கொண்டு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போதும் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். ஆமென். தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுறதுக்கு எது அடையாளம்னா, தேவ பிள்ளைகள் இடத்துல அன்பு கூறணும். ஹalleluya. தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க மேல நாம அன்பு கூறணும். அவங்களுக்கு விரோதமா பேசக்கூடாது. ஹalleluya. வேதத்துல பாத்தீங்கன்னா சவுல் தாவீத கொலை பண்ண தேடுறான். எத்தனையோ முறை அவனை கொலை பண்ண தேடுறான். ஆனாலும் ஹalleluya, தேவன் அவனை தாவீத தொடாதபடிக்கு தேவன் அவனை பாதுகாத்தார். ஆனா தாவீதுக்கு ஒரு சூழ்நிலை வருது, அவனை கொல்றதுக்கு ஒரு சூழ்நிலை வருது. ஆனாலும் அவன் சொல்றான், அவன் கூட உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த பொல்லாதவனை கொன்றுங்க, உங்களை கொலை பண்ண தேடுறான், எத்தனையோ முறை உன்னை கொலை பண்ண வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது தாவீது சொல்றான்,
அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமா நான் எப்படி கையை போட முடியும்? ஹல்லேலூயா. எனவே அந்த சிந்தை நமக்குள்ள வருது. ஹல்லேலூயா. உலக மனுஷனை பேசுற மாதிரி அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கள பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அவன் தேவனால் பிறந்தவன். ஹல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த வசனம் தியானிக்கலாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுதா. அவருடைய கற்பனைகளை பாரமானல்ல. இல்ல, இது வேண்டாம். பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் ஓகே, பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஜெயிக்கும். நம்ம யாரு? தேவனால் பிறந்தவர்கள். அப்பனா நம்ம என்னது ஜெயிப்போம்? உலகத்தை ஜெயிப்போம். சொல்லுங்க, நாங்கள் உலகத்தை ஜெயிப்போம். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் பாவத்தை ஜெயிப்போம், வியாதியை ஜெயிப்போம், மரணத்தை ஜெயிப்போம். ஆமென். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமே. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ காரியங்கள் இருக்கு. கொள்ளை நோய்கள், வியாதி, மரணம், தரித்திரம், முதுமை, சாவு எல்லாம் இருக்கு. பசி, பட்டினி, தரித்திரம் எல்லாம் அந்த உலகத்துல இருக்கு. ஆனா நாம் தேவனால் பிறந்தவர்கள், நாங்கள் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். நாங்க பிறக்கும் போதே ஜெயிக்க பிறந்தவர்கள். அவர் சொன்னாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயிச்சேன். நம்ம அப்பா ஜெயிச்சிட்டாருன்னா நம்மளும் ஜெயிப்போம். ஆமே. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து எப்படி கன்னி மரியாளுடைய வயிற்றுல ஆவியில பிறந்தாரோ அப்படியே நாமும் இப்போது பிறந்திருக்கிறோம், ஆவியில பிறந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிதா எப்படி இவர் என்னுடைய நேச குமாரன், இவரிடத்தில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னாரோ அப்படியே நம்மளையும் பார்த்து அவர் சொல்றாரு, நீ என் நேச குமாரன், நீ என் நேச குமாரத்தி, உன்மேல் நான் பிரியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய பிரியம் இப்ப யார் மேல இருக்கு? சொல்லுங்க, என் மேல. ஹல்லேலூயா. என் மேல பிரியமா இருக்கிறார். ஏன்னா அவருடைய பிள்ளை. ஆமென். நான் அவருடைய பிள்ளை. இயேசு கிறிஸ்துவை பிதா எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் நம்மையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு எப்படி அவர் சொன்னார், ஒரு இடத்துல லாசருவை எழுப்புறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். ஹல்லேலூயா என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். அந்த அறிவு நமக்குள்ள இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த அறிவு நமக்குள்ள இருக்கணும். ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிச்சோம்னா இது நடக்குமோ, செஞ்சாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. என் பிதா, என் செல்லம், அவர் எனக்கு எப்போதும் செவி கொடுக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனவேதான் அவர் சொல்லிட்டு சொல்றார், ஒரு வார்த்தை சொல்றார், லாசருவை வெளியே வாங்குறாரு. அவன் மரணத்தை ஜெயிச்சு வெளியே வந்துட்டான். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் விசுவாசம் உள்ளவனா இருக்கும். முத என்ன விசுவாசம் இருக்கணும்? என் அப்பா என் ஜெபத்திற்கு எப்போதும் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளை. ஆமென். அதனாலதான் நான் நல்லவன் கெட்டவன்கிறனால கிடையாது, நான் அவருடைய பிள்ளை. அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கு. எனவே நான் கூப்பிட்டா என் அப்பா எனக்கு கேட்பார். ஹல்லேலூயா. ஒரு அப்பா தன் பிள்ளைக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பான். ஏன்னா அவருடைய பிள்ளைங்கிறனால. ஹல்லேலூயா. அவன் நல்லவனோ கெட்டவனோ அதனால இல்ல, அவருடைய பிள்ளையா. ஹல்லேலூயா. இப்ப நம்ம கடவுளுக்கு பிள்ளையா மாறிட்டோம். இனிமே நம்ம ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த வாசிக்கலாம். 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறான். பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய, ஏனென்றால் அவருடைய வித்து அவருக்குள்ள தரித்து இருக்கிறது. தேவனுடைய வித்து, தேவனுடைய டிஎன்ஏ இன்னைக்கு நமக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவத்துல நிலைச்சிருக்க மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, பாவத்துல நிலைச்சிருக்க மாட்டான். பாவம் செய்யாம எவனும் இருக்க முடியாது. சில தவறுகள் செய்யலாம், ஆனா நிலைச்சிருக்க மாட்டான். ஆமென். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழும்புவான், ஆனா துன்மார்க்கன் தீமையிலே இடருண்டு கிடப்பான். ஹல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி சாக்கடையில போட்டா என்ன ஆகும்? டக்குன்னு எந்திரிச்சு ஓடி வந்துரும். ஏன்னா அதுக்குள்ள அந்த வித்து இருக்கு, அதுக்கு அது பிடிக்காது. ஆனா ஒரு பன்னிய உள்ளத்துக்கு போட்டா ஜாலி அது என்ஜாய் பண்ணும். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்மளால பாவத்துல நிலைச்சிருக்க முடியாது. ஏன்னா அவருடைய டிஎன்ஏ நமக்குள்ள வந்துட்டு, நம்ம தெரியாம சில வந்தாலும் நமக்குள்ள அந்த வெறுப்பு வந்துடும். ஐயோ நான் அவருடைய பிள்ளை,
இது எனக்கு தகுதி கிடையாதுங்கிற அந்த எண்ணம் வந்துடும். ஆனா துன்மார்க்க அப்படி இல்ல, பாவத்துல நினைச்சு நிற்பான். ஹல்லேலூயா, நான் அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா, நான் பாவத்துல நினைச்சிருக்க மாட்டேன், அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கு. இதை நீங்க வாயை திறந்து பேசுங்க. ஹல்லேலூயா, தேவனால் பிறந்த எவனும் தன்னை காத்துக் கொள்ளுகிறான். நான் காத்துக்கொள்வேன். இந்த உலகத்துல எவ்வளவு பாவம் இருந்தாலும் நான் என்ன காத்துக்கொள்வேன். என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்வேன். ஆமென். என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்வேன். நான் இடறி போக மாட்டேன். அவர் வரும்பொழுது அவரை போல நான் இருப்பேன். ஹல்லேலூயா, தேவனால் பிறந்த எவனும் தன்னை காத்துக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா, அவருடைய வித்து நமக்குள்ள இருக்கிறது. அவருடைய வித்துக்கு முடிவில்லை. அவருடைய வித்துல பாவம் இல்லை. அவருடைய வித்துல மரணம் இல்லை. அவருடைய வித்துல வியாதி இல்லை. ஹல்லேலூயா, நாம் அவருடைய வித்தினால் திறக்கப்பட்டு இருக்கிறோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆதாமுடைய வித்து யார் யாருக்குள்ள வந்துச்சு, அவன்லாம் மரிச்சிட்டான். ஆனா இயேசுப்பாவுடைய வித்து யாருக்குள்ள இருக்கோ அவனுக்கு மரணம் இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் இருக்கிற பிரகாரம் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எங்களை காத்துக்கொள்வோம். பொல்லாங்கன் எங்களை தொட அதிகாரம் இல்லை. சொல்லுங்க, பொல்லாங்கன் எங்களை தொட முடியாது. என் பிள்ளைங்களை தொட முடியாது. என் சரீரத்தை தொட முடியாது. ஹல்லேலூயா, ஏன் அவருடைய வித்து எனக்குள்ள தரித்து இருக்கிறது. ஹல்லேலூயா, நன்றிய பாரே பிரபர பல பரகபர நல்லானிய பாசேல ரே பிரக ஃபல பர பல தர சிபர பல பர பர. ஹல்லேலூயா, நன்றிய பாரே பிரக ஃபர பல தர ஷபர பல தரப ஊரு ஃப்ரோஷி பிரக பர பல. பூலோக மேன்மைகள் தேடாதவா, பேரும் புகழும் நாடாதவா, என்னை தம்மை போல மாற்றவே பலியாகவே பிறந்தார். சந்தோஷவின் ஒளியே இயேசு சாந்த சொரூபியவர். பள்ளத்தாக்கின் மலர் சாரோனின் ரோஜா பாரில் மலர்ந்துதித்தார். நன்றியப்பா, எங்களுக்காக இந்த பூமியில ஏழையா இறங்கி வந்தீங்களப்பா. நன்றியப்பா. ரே பிரக ஃபர பல பரி பல தர பர ஷிப்ர பர பல பல பர பர தர பிரக பர பல தர பர. மதி குளிரில் நடு இரவில் உதித்தனரே மானிடராய். சொல்லுங்க, அதி குளிரில் நடு இரவில் உதித்தனரே மானிடராய். உலகில் வந்தார் தேவசூதன், வையம் போற்றும் வல்லபரன். அதி குளிரில் நடு இரவில் உதித்தனரே மானிடனாய். நன்றியப்பா. பனிக்குளிரில் அவர் நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரே பிரபர பல பர பல தர ஷிபர பர கபர பல. பெத்தனையில் மாடடையில் உள்ளடையில் அவதரித்தார். உன்னதத்தில் மாமகிமை மண்ணுலகில் சமாதானமே உலகில் வந்தார். தேவசூதன் வையம் போற்றும் வல்லபரன். அதி குளிரில் நடு இரவில் உதித்தனரே மானிடராய். நன்றியப்பா. சத்திரத்துல கூட இல்லாம எங்களுக்காக ஒரு மாட்டு உணவத்துல முன்னணையில மாடு சாப்பிடுற அந்த ஒரு தொட்டியில கிடத்தப்பட்டீங்களப்பா. நன்றியப்பா. இன்னைக்கு நாங்க உங்க பிள்ளையா இருக்கிறோம். ஹல்லேலூயா, உங்க பிள்ளையா இருக்கிறோம். உங்க எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நாங்கள் உரிமை சொத்தா இருக்கிறோம். எல்லாம் உடைய தியாகம். இதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே
தியாகத்திற்காய், இந்த ஈகைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாள்ல இன்னைக்கு இந்த உலகமோ அறியலப்பா, நாங்க உங்களை அறிஞ்சிருக்கிறோம். அது உங்களுடைய கிருபை. இன்னைக்கு அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. 2 கரங்களை உயர்த்தி இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அப்பா, இருளில் இருக்கிற ஜனங்கள் உடைய வெளிச்சத்துக்கு வரணும். எங்களை ரட்சித்தீரே அப்பா. அந்த உலகம் உங்களை அறியணுப்பா. அந்த உலகம் உங்களை அறிஞ்சிட்டுன்னா உலகம் பாவம் செய்யாது, பாவத்துல நினைச்சிருக்காது. தேசத்துல பெண்களுக்கு இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காது டாடி. மத வெறியர்கள் இருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் மனம் திரும்பிடுவாங்களே. அறியட்டும்ப்பா, தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். இந்த பூமி அறியிற அறிவுல வளரட்டும், அறியட்டும், உங்களை ஏற்றுக்கொள்ளட்டும்ப்பா, ஏற்றுக்கொள்ளட்டும்ப்பா. யூத ஜனங்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும்ப்பா, எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொள்ளட்டும்ப்பா. எங்கள் தமிழ் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளட்டும்ப்பா. தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள விதைத்திருக்கிற சத்துருக்களால் விதைத்திருக்கிற அந்த மதவெறியின் கிரியைகளை எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். ஒவ்வொரு உள்ளத்திலையும் கிறிஸ்துவின் ஒளி இந்த நாள்ல பிரகாசிக்கட்டும், பிரவேசிக்கட்டும். நன்றி அப்பா. நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவன் பேர் வச்சிருக்கிறான், ஆனா அவன் கிறிஸ்துவ அறியல. அவன் கிறிஸ்தவன் கிடையாது, அவன் பிள்ளை கிடையாது. அபிஷேகம் பெறாதவன் பிள்ளை கிடையாது, ஆவியில நடக்காதவன் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் என்ன நடக்க? அதிகமான ஆக்சிடென்ட்ஸ், அதிகமா மதுபானம் விக்குது. ஏன்னா அவன் அறியல, அவன் கிறிஸ்தவன் பேர் வச்சிருக்கிறான். அவங்க எல்லாம் அறியணும். ஜெபம் பண்ணுங்க. ரேபரா காஃபா லாபா குடிச்சு வெறிச்சு ஆடுறவெல்லாம் அறியணும், ரட்சிக்கப்படணும். அவனுக்குள்ள கிறிஸ்து பிறக்கணும், அவன் ஆவியில பிறக்கணும். கிறிஸ்து உருவாகணும், அவங்க ஆவியில பிறக்கணும். கிறிஸ்தவனுக்குள்ள ஒரு பயம் உண்டாகணும். சொல்லுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல எவனும் வெடி போடக்கூடாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த பணத்தை தூக்கி சும்மா வெடிச்சு தூர போடுறவனுக்கு தரித்திரம் பிடிக்கும் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஏன்னா எத்தனையோ ஏழைகள் இன்னைக்கு ஒருவேளை உணவில்லாம இருக்கிறாங்க. ஆனா பணத்தை சும்மா எரிச்சு தூர போடுறவன், அடுத்தவனை கஷ்டப்படுத்துறவன், அவன் தரித்திரம் பிடிக்கும், அவன் சந்ததி தரித்திரம் பிடிக்கும். ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லல. ஹல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட கிறிஸ்தவ மனம் திரும்பணும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஒருத்தனை வெடி போடக்கூடாது. அந்த பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும். எத்தனையோ ஏழைகள் நீங்க குளூர்ல கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு போர்வை கொடுக்கலாம். உணவு இல்லாம இருக்கிறாங்க, அவங்க உணவு கொடுக்கலாம். தெருவில் எத்தனையோ மக்கள் படுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல போர்வை உணவுகள் கொடுக்கலாம். எத்தனையோ மிருக ஜீவன்கள், நாய்கள் நீங்க உணவு இல்லாம இருக்கு, அதுகளுக்கு உணவுகளை கொடுக்கலாம். அப்படி செய்யலாம். அதை விட்டுட்டு இப்படிப்பட்ட வெடி போடுறவனுக்கு, வெடி போட்டு அடுத்தவனை கஷ்டப்படுத்துறவன், நாட்டு சுகாதாரத்தை கெடுக்கிறவன், அவனுக்கு தரித்திரம் தான் இந்த நாள்ல பிடிக்கும். ஆனா ஆண்டவர் பிள்ளைங்க வாழ்க்கை செழிக்கும். ஹல்லேலூயா. அவர் ஆவியில பிறந்து அவரை உண்மையாய் தேடுற பிள்ளைங்க, ஆராதிக்கிற பிள்ளைங்க, நல்லது செய்யற பிள்ளைங்க வாழ்க்கை இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல செழிக்கும். பாவத்தின் சஞ்சலம் பறந்தோடி போக, புவி எங்கும் பேரின்ப ரட்சிப்பை காண திறந்து வந்தார், உலகை ஜெயிக்க வந்தார். அல்லேலூயா. பாடுவோம், மைந்தனை வாழ்த்துவோம். சொல்லுங்க, அல்லேலூயா. பாடுவோம், மீட்பரை வாழ்த்துவோம். பொன்னான நேரம், வெண் பனி தூவும் நேரம், தொழுவத்தில் வந்தோதித்தார் இயேசு பாலன். ஹல்லேலூயா. நன்றியப்பா, தொழுவத்தில் எங்களுக்காக பிறந்தீரப்பா. நன்றியப்பா. நீர் உலகத்திலே வந்தீர், உலகமோ அவரை ஏற்றுக்கொள்ளல. எவ்வளவு வேதனை! ஆண்டவர் வேதனையோட சொல்றார் யோவான், நான் உலகத்துக்கு ஓடி வந்த என் பிள்ளைகள் எல்லாம் பார்க்கணும், ரட்சிக்கணும்னு. ஆனா அந்த உலகம் என்ன கள்ள தூக்கி அடிக்க வந்துட்டு. ஹல்லேலூயா. உலகம் என்ன ஏற்றுக்கொள்ளல, சிலுவையில அரைஞ்சிட்டு. நீங்க உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளணும், உலக மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். நீ கிறிஸ்தவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்தவன் அவருடைய வழியில நடக்கணும்.
ஹalleluya. ஜோமனிங்க ரேப்ரா கவரபல எல்லாரும் அறியணும்பா. அறியணும்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் எல்லா ஜனங்களும் உங்களை அறியணும்பா. அறியணும்பா. இந்த உலகம் உங்களை அறியணும். எங்கள் தேசமே அறியணும். எங்கள் தேசத்தின் தலைவர்கள் உங்க அறியணும்பா. மாயை பின்பற்றுகிற ஜனங்கள்லாம் உங்களை அறியணும். திரும்ப வேண்டும். எங்கள் தேசத்துல இந்த பூமியில உங்க வெளிச்சம் உதிக்கட்டும். பாவி ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் உங்க வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்துல மூடி மறைச்சுக்கோங்க. எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உங்கள் யாவருக்கும் எங்கள் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஹalleluya. God bless you all.